ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரமண்டல இருக்கிற எங்கள் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்கள் வேலையை தொடங்கும் முன்பு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தொடங்கும்படியான கிருபை தந்திருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளைனுக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுராலை உன்னை மூடுவார். ஒரு சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவார். ஒரு சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். நம்மள ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தோடு கொடுத்த நல்ல சுகத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பலத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆயுஷ் நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். உணவுக்காய் ஸ்தோத்திரம். உடைக்காய் ஸ்தோத்திரம். இருப்பிடத்துக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த வேலை ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம். அன்றுடைய இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காய், இந்த வார்த்தைகளுக்காய், இந்த வசனங்களுக்காய், வாக்குத்தத்தங்களுக்காய், நீ பாராட்டின கிருபைகளுக்காய், அதிசயங்களுக்காய், அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீ கொடுத்த கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், பேர பிள்ளைகள், நீ கொடுத்த ஆஸ்தி அனைத்துக்காக நன்றி. நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிற சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி நீங்க பார்ப்பதே ஆண்டுடைய கிருபை. நான் பேசுவது ஆண்டுடைய கிருபை. நான் சுவாசிப்பது ஆண்டுடைய கிருபை. நான் நடப்பது ஆண்டுடைய கிருபை. நான் ஓடுவது ஆண்டுடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபையின்படி நடத்துகிறீர் ஸ்தோத்திரம். இன்னும் நடத்த போகிறீர் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்விலே குறைகள் என்பது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? பாடுங்க. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்பொன் பூமியிலே என்னேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்பொன் பூமியிலே என்னேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா, எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் இருப்பியதான் எல்லோருக்கும் நண்பனாயாகியதான், என்னை அவர் அன்பால் நிரப்பியதான் எல்லோருக்கும் நண்பனாயாகியதான், என்னுள்ளமே என் தேவனை என்னாலும் புகழ்ந்திடுமே,
என் உள்ளமே ஆஹா என் தேவனே, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? கைகளை உயர்த்தி, என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் சுகமாய் தங்க பண்ணுகிறார். ஆமென். நான் மரண இருளின் பள்ள தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். சில கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, இதோ இருக்கிறேன் ஆண்டவரே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல, இதோ இருக்கிறேன் ஆண்டவரே, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். இதோ சுகமானவள் நான் தான், 12 வருடமாய் பெரும்பாடுள்ள பெண் நான். இதோ இதோ நான் தான் சுகமானேன், இதோ நான் தான் சுகமானேன். என் உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, உம்மை தொட்ட மாத்திரத்திலே உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. ஓ, ஆலயத்தில் அவனை கண்டு 38 வருஷம் படுத்து கிடந்தவனை பார்த்து, இனி பாவம் செய்யாது. ஆமாண்டவர், இதோ நான் தான், என்னை குணமாக்கினவர் இயேசு, அதோ அவர் தான் போகிறார் பாருங்க. என்னை எழும்பி நடக்க சொன்னார். மனுஷரால் கூடாதுதான், ஈவன் தேவ தூதரால் கூட கூடாதது என் ஆண்டவரால் இயேசுவால் கூடும் என்று நம்பிக்கை கொடுத்தவர். ஓ, தேங்க்யூ லார்ட், மிஸ்தோத்தரிக்கிறோம். சொல்லுங்க, இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? என் இயேசுவால் ஆகாதது ஒன்றுண்டோ? மரண பயத்தை இயேசுவால ஒரு நொடி பொழுதுல மாற்ற முடியும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? குழந்தை இன்மை ஒரு நொடி பொழுதிலே கர்த்தர் பிள்ளை தாட்சியாக மாற்ற முடியும். வேலை இன்மையை கர்த்தர் ஒரு நொடியிலே அதிகாரியாய் மாற்ற முடியும். ஒரே நொடியில ஏழை பணக்காரனாகவும் பணக்காரன் ஏழையாக மாற்ற ஒரு நொடி போதும் ஆண்டவருக்கு. சுகமாக்க ஆண்டவருக்கு ஒரு வினாடி போதும். சிறுநீரகத்தை தொட்ட உடனே குணமடையும். ஏன்? இதுதான் ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தையின் வல்லமை, அவருடைய பெயரின் வல்லமை, அவருடைய பிரஸ்தாபத்தின் வல்லமை. இது அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். நானே உன் பரிகாரியான கர்த்தர், எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதையும் அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு வாதையும் அவர் சொல்ல நிற்கும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட பிரிந்த கணவன் மனைவி இணைந்து வாழ கர்த்தர் ஒரு வார்த்தை மாத்திரம் கட்டளை போடுங்க, கமாண்ட் பண்ணுங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அதட்டுங்க, பயப்படுகிற பயத்தை கொடுங்கப்பா. சர்வ வல்லவரோடு கூட நீர் பயங்கரமானவரும் கூட. ஓ, நீ சேனைகளின் கர்த்தர், நீர் ஒரு சேனைக்குள்ள எங்களை பாய வைக்கிற கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் என்றால் கத்தியை வைத்திருக்கிறவர், எப்பொழுதும் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் கத்தியாலே, ஈட்டியாலே, அம்பினாலே, கேடகத்தாலே முறியடிக்கிறவர். ஓ, தேங்க்யூ லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில கூட எங்களுக்கு ஒரு பண தேவை உண்டு, ஒரு நெருக்கடி இருக்கிறது. ஆண்டவரே, விண்ணுலகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வாசல்கள் திறக்கப்படுவதாக. இதுவரைக்கும் இம்மட்டும் நீ நடத்தினவர் ஆண்டவரை இன்று நடத்த போகிற பெரிய அதிசயம்தான். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்று சொன்னார். அந்த மாற்றத்தை கர்த்தர் இந்த நாளிலே ஏற்படுத்தி உமக்கென்று சாட்சியாய் உம்முடைய பங்காய் நாங்கள் நிற்கும்படியான கிருபை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, டேவிட் நேற்று ஒருவேளை ஜெபத்தில் பங்கு பெறாதவங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 34-31 வசனத்துல கர்த்தரே சாட்சி கொடுத்தார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று.
நம்ம அவருடைய இருதயத்தில் இருக்கிறோமா என்ற கேள்வியை முன்வைத்து தாவீதை குறித்து அநேக காரியங்களை சிந்தித்தோம். தாவீது ஒரு ஆசாரியன், தாவீது ஒரு தீர்க்கதரிசி, தாவீது ஒரு பராக்கிரமசாலி, தாவீது ஒரு ஆயுததாரி, தாவீது ஒரு தீர்க்கதரிசி, தாவீது 1000 பேருங்களுக்கு தலைவன், தாவீது 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 என்று சொல்லி நேற்றெல்லாம் பேசினேன். ஏன் இந்த தாவீதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம்? ஆபிரகாமை காட்டிலும் தாவீதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்? ஈசாக்கை காட்டிலும் யாக்கோபை காட்டிலும் ஏன் தாவீதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்த்தா, முக்கியமான சங்கதி இன்று உங்களோடு கூட நான் சொல்ல போகிறேன். ஏன் அந்த முக்கியத்துவம்? ஏனென்றால் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் வேதாகமத்தில் அதிக இடங்களில் இடம் பிடிக்கிறவர் யாருன்னா தாவீது தான். இயேசு கிறிஸ்து வேதத்துல 1528 இடங்களில் அவருடைய பெயர் வருகிறது. இயேசு கிறிஸ்து என்று 1000 தோராயமா நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க புரிஞ்சாதான் நம்ம திருமறையை முற்றிலுமாக புரிந்து கொள்ள முடியும். 1528 முறை இயேசு கிறிஸ்து என்று வருகிறது. திரும்ப சொல்லுகிறேன், மனதில் ஆழமா பதிய வேண்டும். பைபிளை திறந்தீங்கன்னா பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய தூதன் அப்படிலாம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கும். அப்படி பார்த்தா ரெண்டுத்திலையும் சேர்த்து 1528 இடங்களில இயேசு கிறிஸ்து என்ற பெயரை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 1011 இடங்களில தாவீது என்ற பெயர் வருகிறது. இவந்தோ தாவீது என்ற பெயர் 2 முறை, 2 பெயர்கள், தாவீது ஈசாயின் மகன் தாவீது மாத்திரமல்ல, நீங்க எஸ்ரா 8ஆம் அதிகாரம், எஸ்ராவின் புத்தகத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா 89 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 8:2. பினகாசின் புத்திரரில் கெர்ஷோம், இத்தமாரின் புத்திரரில் தானியேல், தாவீதின் புத்திரரில் அஸ்தூஸ், தாவீதின் புத்திரரில். இங்க ஒரு தாவீது வருகிறார். ஆக வேதாகமத்தில் இரண்டு தாவீது இருக்கிறாங்க. அதுவும் உங்களுடைய ஜெனரல் நாலேஜுக்காக. இந்த தாவீது யாருன்னு நீங்க வேத ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் 1011 முறை இந்த தாவீது என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அதன் பிறகுதான் மோசே 822, சவுல் 389, யாக்கோபு 358 என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, 1528 இடம் இயேசுவை குறித்தும் தாவீதை குறித்து 1011 ரொம்ப எளிமையான ஞாபகம் சொல்லலாம், 1011 இடங்களிலே வருகிறது. காரணம் என்ன? அதுதான் இன்றைய கேள்வி. ஏன் ரீசன் என்ன? தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவன் இருந்தான். மேன் ஆஃப் காட் ஓன் ஹார்ட், காட்ஸ் ஓன் ஹார்ட். இருதயத்தில் வைத்திருந்தார். சிநேகிதனாக, நண்பனாக, பிள்ளையாக அவனை வைத்திருந்தார். அதுதான் இங்க சாட்சி. சரி, நான் நேற்றே சொன்னேன், எல்லா பட்ட பெயர்களிலும் தாவீதின் குமாரனே அப்படின்ற பட்ட பெயரோடு கூட வெளிப்படுத்தல் விசேஷத்துல தாவீதின் திறவுகோலை உடையவரே என்று இயேசுக்கு சொல்லப்பட்ட பட்டம். இன்னும் தாவீதின் சன்னதியில் வந்தவரே, தாவீதின் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறவரே, அதெல்லாம் பெரிய பெரிய பட்டம் தாவீது கொடுக்கப்பட்டு. அதற்கெல்லாம் காரணம் என்ன?
காரணம் என்னவென்று சொன்னால், தாவீது இளம் வயதிலிருந்து, பிறந்ததிலிருந்து அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். நான் நிறைய சொல்லிட்டே வந்தேன். இன்னைக்கு ஜெபத்தை குறித்து தான் நம்மளோடு கூட சிறிது நேரம் நான் பேச விரும்புகிறேன். தாவீது ஜெபிக்கிறவனாக இருந்தான். பிரேயர்ஃபுல் மேன். இது நிறைய சங்கீதங்களில் நாம் வாசிக்கிறோம். தாவீதை குறித்து அநேக சங்கீதங்கள், அவன் ஜெபித்த பாடல்களை நாம வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதே மாதிரி விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் தங்குவேன். நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அப்படின்லாம் அவன் தான் ஜெபித்தான். தாவீது 89ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்துல யாரும் ஜெபித்திராத ஒரு ஜெபத்தை அவன் நேரெடுத்தான். வேகமா எடுத்துக்கொண்டான். 89ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம். நாம இன்னைக்கு ஒரு புதிய வெளிச்சத்திற்குள்ள வரப்போகிறோம். நிறைய நேரம் நாம ரொம்ப மேற்போக்காக சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். திருமறையின் வெளிச்சத்திலே நாம் இதுவரைக்கும் எந்த காரியத்தையும் செய்யல. புரிந்து நாம் ஜெபிக்கல, அறிந்து நாம் ஜெபிக்கல. இன்றைக்கு நம்ம புரிந்து அறிந்து தெளிந்து ஜெபிக்க போகிறோம். எடுத்துட்டீங்களா? 89, 26. நம்ம அதை குறிச்சே இருக்க மாட்டோம். கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதாவே, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். மன்னிக்கவும், சொல்லுவான். ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதல் பேரானவனும், ஃபர்ஸ்ட் பார்ன், பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். எப்படி ஜெபம் பண்றான்? அப்பா அப்படின்னு ஜெபம் பண்றான். பழைய ஏற்பாட்டுல நீங்க அப்பா சொல்லுவாரு நிறைய இடத்துல, நான் உன்னை ஒரு தகப்பன் சுமப்பது போல நான் சுமந்து வந்தேன், அதை நீங்க அறியீர்களா அப்படின்னு கேட்பார். தகப்பனும் தாயும் உங்களை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லைன்னா சொல்லியிருக்கிறார். அவர் தன்னை தகப்பனா வெளிப்படுத்திருக்கிறார். அவர் ரொம்ப ரொம்ப தாராளமான தகப்பன் அவர். ஆனா ஆபிரகாமிலிருந்து, ஏன் ஆதாமிலிருந்து இந்த தீர்க்கதரிசிகள் வரைக்கும், ஏன் இயேசுவின் காலம் வரைக்கும் கர்த்தரை தகப்பன், அப்பா என்று சொல்வதற்கு பயந்தாங்க, தயங்கினாங்க. அவங்க ரொம்ப 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 யோசனை பண்ணாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒருவேளை ஆபிரகாமின் தேவனே, இஸ்ஸாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லுவாங்க. சில இடங்களில யெகோவா அப்படின்னு கூட சொல்லி இருக்கிறாங்க. ஆனா தகப்பன் என்று யாரும் சொல்லல. முற்பிதாக்கள் சொல்லல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனப்பட்டவங்க கூட சொல்லல. நீங்க திருமறை அங்கங்க ஆய்ந்து பார்த்தாலும் முதல் முறையாக தாவீது தான் கர்த்தரை தகப்பன் என்று சொல்லான் என்று அவரே சொல்லுகிறார். ஆவியானவரே சொல்லுகிறார். அதனால என்ன செய்தேன், அவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ன். ஏன்னா ஒரு பிரிவிலேஜ் பாருங்க. அது மாத்திரமல்ல, பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனமாயிருக்கிறான். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படி அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்னென்றைக்கும் நிலைத்திருக்கவும், அவன் ராஜஸ்தனம் வானங்கள் மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி
என் கட்டளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் நான் அடிப்பேன். எனக்கு உரிமை இருக்கிறது. தாவீதே சொல்லியிருக்கிறான், ஆண்டவரே, மனுஷ கையில என்னை விட்டுறாதீங்க, நீங்க உங்க கையில என்ன அடிங்க. இதுதான் ஒரு அப்பா பிள்ளைக்குள்ள உறவு. இவ்வளவு அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடத்தை முதலாவது புரிஞ்சுக்கொள்ளும். நாம தைரியமா அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோமா? இந்த தாவீதை போல ஃபாதர் நல்லா எழுதுவார் எப்பவுமே. அவர் அந்த ஆவிக்குள்ள வந்துட்டார். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. நீங்க அவருடைய பிரசங்கம் எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டாடி அப்படின்னு தான் கூடுவார். ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்லுவார், ஒரு ஆக்டிங் மாதிரி இருக்காது. இல்ல இன்னொரு வார்த்தை என்ன சொன்ன, செயற்கையாக இருக்காது. ரொம்ப இன்டிமேட்டா இருக்கு. டாடி, அப்பா. இன்னைக்கு நாம ஆண்டவரே என்று சொல்வதற்கு பதிலாக தகப்பனே, இந்த வியாதிக்குள் இருக்கிறோமே, இந்த பலவீனத்துக்குள் இருக்கிறோமே, இந்த நோய்க்குள் இருக்கிறோமே, இந்த தேவைக்குள் இருக்கிறோமே, இந்த பிரச்சனைக்குள் இருக்கிறோமே, ஒரு தகப்பனாக இருந்து எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. தகப்பனாக இருந்து தகப்பன் செய்கிற காரியத்தை, தகப்பன் விட்டு சென்ற இடத்தை நீர் நிரப்பி அந்த தகப்பன் செய்கிற எல்லா காரியங்களும் எங்களுக்கு செய்யும் தகப்பனே. இனிமேல் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்பான்னு தான் இருக்கணுமே தவிர ரொம்ப தூரம் எல்லாம் அவரை வச்சு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதை குறித்து தாவீது எழுதுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார், அவன் என்னை பிதா என்றார். அப்புறம் தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபம். பின்னாட்களில புதிய ஏற்பாட்டில எப்படி ஜெபம் பண்ணணும்னா, பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்புறம் புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் உண்டு. பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால. அவர் இயேசு வந்த பிறகுதான் இன்னும் இந்த இன்டென்ஸ் ஜாஸ்தியாச்சு. தாவீது ஒரு முறை சொன்னார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில வேறு யாரும், எந்த தீர்க்கதரிசியும் யாரும் சொல்லிடாத ஒரு வார்த்தைய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அந்த அப்பம் கானானிய பெண்ணுடைய அற்புதங்களிலே நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளின் அப்பம், முதலாவது பிள்ளைகள் அப்பத்தை சாப்பிடணும். அப்ப அப்பாவின் அப்பம் முதல் நமக்கு தான். நாம ஏன் அந்த உறவை பலப்படுத்த கூடாது? இந்த காலை வேளையில நாம ஏன் இன்னும் அந்நியனாக இருக்கணும்? சிலர் சொல்லுவாங்க, ஐயோ பாவியும் பிரதான பாவி, நான் வேலைக்காரன், நான் ஸ்லேவு, நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு ஏழை, நான் ஒரு அசிங்கம், நம்மிடத்துல வருவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல என்று சொல்வதை காட்டிலும், நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஒரு அப்பா என்று அழைக்கிற பொழுது, அவ்வளவு கூட்டத்தின் மத்தியில ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் குரலுக்கு எவ்வளவு செவி கொடுக்கிறான். ஒரு தாய் தன் பிள்ளையின் குரலுக்கு அவள் எவ்வளவு கவனத்தை கொடுக்கிறாள். அப்படியே தான் நம்முடைய அப்பாவும் நமக்கு கவனத்தை கொடுப்பார், விரும்புவார். அவர் இன்னும் அழகா சொல்லுறேன், தாவீது பத்தியா என் அப்பான்னு கூப்பிடுறான். அவருடைய ஏக்கம் சாட்சி சொல். நீங்க அப்பான்னு சொல்லுவீங்களா? அப்பான்னு சொல்லுவீங்களா? இன்று முதல் நாம் அப்படி சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கற்றுக்கொள்ளலாம். நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். எப்படி அவனை ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார்னா, காரணம் அவனுடைய ஜெப வாழ்க்கை. ஒரு 3 குறிப்பை மாத்திரம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன்.
முதலாவது குறிப்பு சங்கீதம் 5. அதிகாரம்லாம் சொல்லக்கூடாதுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. சங்கீதம் பாடல், அதில் பாடல் சங்கீதம் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுங்க போதும். 5:2 5ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிக்கிட்டோமா? நான் உம்மிடத்திலே 3ஆம் வசனம். கர்த்தாவே 3rd, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். இந்த வசனத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன் நம்ம அதிகாலை ஜெபம் நீங்க புதிதா நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு தெரியும். இது ஆரம்பத்திலிருந்து பார்த்தவங்களுக்கு இந்த வசனம் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அதை நான் இன்னும் வேறு கோணத்துல உங்களுக்கு விளக்க ஆவியானவர் உதவி செய்கிறார். அதிகாலையிலே வந்து காத்திருக்கிறேன், அல்லது நான் இரவு முழுவதும் காத்திருந்து ஆயத்தம் பண்ணி அதிகாலையிலே வந்து ஜெபிக்கிறேன், இப்படி சொல்லலாம். திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டல்வேல், காலையிலே உனக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5:30 மணிக்கு ப்ரேயர்னா எனக்கு தெரியும். ஒரு ஒரு ஐயா இருக்கிறாரு ஒரு சர்ச்சில், 5 மணிக்கெல்லாம் போயிட்டு குளிச்சுடுவார். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அது அது வெயிலாக இருக்கட்டும் பனியாக இருக்கட்டும் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு நல்லா க்ளீனாக வந்து அதிகாலை ஜெபத்தில் உட்காருவார். ஈவன் அது சர்ச்சில் இருந்தாலும் சரி, அவர் அதை மொபைலில் பார்த்தாலும் சரி, அது டிவியில் பார்த்தாலும் சரி, ஆயத்தம் இல்லாமல் அவர் உட்கார மாட்டார். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இன்னைக்கு நாம கூட இந்த ஆயத்தமே இல்லாம நம்ம நிறைய ஜெபிக்க அவ்வளவு அவசரமான ஒரு உலகத்துல, நாம ஜெபிக்கிற அவசரமான ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். படுத்துட்டே அப்படியே ஜெபம் பண்றது, பெட்ஷீட் போத்திட்டு அப்படியே ஜெபம் பண்றது, பல்லு விளக்காம எழுந்து ஜெபம் பண்றது. ஜெபம் பண்ண வேணான்னு சொல்லல, நான் இதை சொல்றதுனால ஐயோ நான் பண்றதுதான் தப்பு, இனிமேல் நான் ஜெபமே பண்ணக்கூடாது அப்படிலாம் விட்டுறாதீங்க. நான் சொல்றதெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஒரு பேசிக் திங்ஸ். ஆயத்தம் என்பது என்னன்னா, ஒரே ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லிடணும், ஆண்டவர் நான் மார்னிங் 5:30 அல்லது 4:30 அல்லது 3:30 நான் ஜெபிக்க வருவேன், அதனால என்னை நான் ப்ரிப்பேர் பண்றேன், அதனால என்னிலே காணப்படுகிற சில அக்கிரமங்கள் அதை நான் அகற்ற விரும்புகிறேன். தாவீதின் ஜெபங்களுக்கு பதில் கிடைத்ததற்கான காரணம் என்ன? அந்த ஆயத்தம். அந்த ஆயத்தத்துல தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொண்டு, ஒருவேளை இரவெல்லாம் பகலெல்லாம் இருந்த எல்லா அசுத்தங்களையும், எல்லா அக்கிரமங்களையும், எல்லா அருவருப்புகளையும் முற்றிலுமாக எடுத்து போட்டு அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஒரு 10, 5, 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என் துர்குணத்தை எடுத்து போடும், இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும், நான் பாவம் செய்துட்டேன், நான் துன்பப்பட்டுட்டேன், நான் துன்மார்க்க நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு ஆயத்தப்படுறது தான் இதுக்கு அர்த்தம். ப்ரிப்பேர் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணோம், எவ்ரிபடி சென்ஸ். அதனால ஆனா நாம் என்ன செய்யணும்னா, ஆயத்தமா ஆண்டுடைய சமூகத்துல காலையில வரணும். தாவீது அதை ரொம்ப நேர்த்தியாய் செய்தான். நேர்த்தியாய் செய்ததுனாலதான், இன்னும் சொல்ல போனா ஆயத்தம் என்பது என்னன்னா, வசனங்களோடு கூட ஆண்டோட சமூகத்துல உட்காருவதுதான் ஆயத்தம். வேதத்தோடு கூட, வேதத்தை வாசித்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவர் பாதத்துல ஜெபிப்பதுதான் ஆயத்தம். நாம இப்ப இந்த காலை ஜெபத்துல அப்படிதான் பண்றோம். முதலாவது ஒரு ஜெபம், ஒரு ஸ்தோத்திர ஜெபம். அடுத்து நாம கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறோம். மூன்றாவது வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறோம், தியானம் பண்ணுகிறோம். தியானம் பண்ணி முடித்த பிறகு அதற்கேற்ற ஜெபத்தை
நாம் ஏறெடுக்கிறோம். இரண்டாவது சங்கீதம் 28, சங்கீதம் Psalm 28 verse 2. சங்கீதம் 28:2. நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்கள் சத்தத்தை கேட்டார்கள். திரும்ப வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆயத்தமாகி காலையில வரும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நீங்க பாருங்க, இரவெல்லாம் பகலெல்லாம் ஊழியம், ஆனாலும் அதிகாலையிலே இருட்டோடு ஆயத்தமாகி எழுந்திருந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அவர் தனியே ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உபவாசிக்கும் போது உங்கள் அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும்படியார் எண்ணெயை பூசி தலையை வாரி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆயத்தமாய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க கற்று இன்னைக்கு பாருங்க, இந்த ஜெபத்தின் முடிவில் இந்த நாளுக்குள்ள ஒரு பெரிய அற்புதத்தை நாம் காணப்போகிறோம். ஏனென்றால் நாம் ஒரு முடிவு எடுக்க போகிறோம். அப்போ நான் ஆயத்தமா எந்த நேரமோ, அது காலையோ மதியமோ இரவோ அல்லது 12 மணியோ அல்லது நடுச்சாமமோ அல்லது எந்த இடத்தில் இருந்தாலும் ஆயத்தமில்லாமல் அகற்ற வேண்டியதை அகற்றாமல் ஆயத்தத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார போகிறோம், செபிக்க போகிறோம். இரண்டாவது, உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராய் கையெடுக்கிறோம். கையெடுக்கிறது என்னன்னா அர்ப்பணிக்கிறதுன்னு அர்த்தம். சரண்டர், ஆன்சர் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போலீஸ்காரன் வந்து சொல்வான், கையை தூக்குடா, அப்படியே தூக்கிடு. ஆன்சர்ன்னு சொன்ன சரண்டர். நான் அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் ஓட மாட்டேன், இதுக்கு மேல என்னால் தப்பிக்க முடியாது, இதுக்கு மேல என்னால முடியாது, இந்த வாழ்க்கைய ஓட்டத்தை ஓட முடியாது, ஜெயிக்க முடியாது, நான் தோல்வி நிலைமையில இருக்கிறேன், அவ்வளவுதான் ஆன்சர். சிலர் கடன் வாங்கி சொல்லுவாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, கையை தூக்கிடுவாங்க, கையை விரிச்சிடுவாங்க. மருத்துவர்கள் சொல்லுவாங்க, எங்க கைகளில் ஒண்ணும் இல்லை, அங்க பாருங்க, மேல பாருங்க, கடவுள் ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யட்டும். இதுதான் கை எடுக்கணும். இன்றைக்கு நாம பர்வதங்களுக்கு நேராக, என் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை மாத்திரமல்ல என் கரத்தையும் நான் ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 14:2 வாசிக்கலாமா? சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர் கண்ணோக்கும் பொழுது பார்க்கிற முதல் நபராக நாம் இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி காண்பிக்கிற முதல் நபராகத்தான் நாம் இருக்க வேண்டும். 141 சங்கீதம் 2 வசனம். என் விண்ணப்பம் முன்பாக தூபமாகவும் என் கை எடுப்பு, நல்லா கவனிங்க, 2 வசனம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. என் கை எடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. கை எடுப்பது என்பது என்ன தெரியுமா? சரண்டர் மாத்திரமல்ல, அந்தி பலியாக இருக்க கடவுள். அதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஆரம்பத்துல இந்த 1 வருஷம் அல்லது என்னோட கூட ஊழியத்துல இணைக்கப்பட்டவங்க 2015 ஆண்டிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் அது. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம். எனக்கு சில ஜெயங்கள் வரணும்னா, சில ஜெபங்கள் கேட்கப்படணும்னா, சில
விருப்பங்கள் நிறைவேறணும்னா, சில கடன்கள் அடைக்கப்படணும்னா, என் வீடு கட்டப்படணும், எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்லாம் அந்த மாதிரி சூழல்கள் வந்த பொழுது என் அப்பா அம்மா சிக்காயிருக்காங்க, பிள்ளைகள் சிக்காயிருக்கிறாங்க. அப்போதெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தாருன்னா, அதற்கு நான் எடுத்துக்கொண்ட முயற்சி தாவீதை போல ஃபர்ஸ்ட் அதிகாலையில ஆயத்தத்தோட வந்து அவர் பாதத்திலே காத்திருப்பேன். ரெண்டாவது, கைகளை உயர்த்தி, கைகள் சலித்து போக மட்டும். மோசேயின் கைகள் சலித்து போயிற்று. ஊரும் ஆரோனும் கைகளுக்குள்ள ஒரு சப்போர்ட்டாக நின்றாங்க. அப்படிதான் என் கைகள் உயர்த்தப்பட்டிருக்கும். 10th எக்ஸாம் எழுதும்போது பிள்ளைங்க, +1 +2 எக்ஸாம் எழுதும்போது பிள்ளைங்க, எங்களால் முடிந்த வரைக்கும், அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கிறாங்க, எங்களால் முடிந்த வரைக்கும் எங்கள் கைகளை அப்படியே ஏறெடுத்து பிடித்து கொண்டே இருப்போம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நாங்கள் பரத்துக்கு உயர்த்தும் பொழுது கர்த்தர் எங்கள் பிள்ளைகளின் கரத்தை பிடிச்சு அவர் எழுதுவார். ஆமென். இதெல்லாம் அனுபவத்தில் தாங்க வரணும். இன்னைக்கு நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் இப்படி அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, நான் அல்ல ஆண்டவரே, நீங்கள் தான், இந்த உலகம் அல்ல ஆண்டவரே, நீங்கள் அப்படிதான். அது காரணம், அவனால நான் பெரியவனான, இவனால நான் பெரியவனான, இந்த டாக்டரால நான் பிழைச்சேன், இந்த மனுஷனால தான் என் வாழ்க்கை ஒழிந்தது என்று சொல்வதை காட்டிலும் என் ஆண்டவர் பிரியப்படுகிற காரியம், அவராலே உம்மாலே ஆண்டவரே, உம்மாலே தான் நான் நடந்தது. இதெல்லாம் நடந்ததற்கான காரணமே அதுதான். உம்மாலே தான் நான் ஜீவிக்கிறேன், உம்மாலே வாழ்கிறேன், உம்மாலே பிழைக்கிறேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் நான் தாண்டுவேன். தினந்தோறும் அட்லீஸ்ட் உங்களால் எவ்வளவு நேரம் முடியுதோ அத்தனை நேரம் நீங்கள் கைகளை உயர்த்தி ஏறெடுத்து, 2 வசனத்தை சொன்னேன். என் கையேறெடுத்து ஜெபித்தான் அந்தி பலியாக இருக்க கடவுள் அப்படின்னு சொல்லி ஜெபமாட்டான். மாத்திரமல்ல, 3வது ஒரு முக்கியமான ஒரு செய்தி, சங்கீதம் 55 திருப்பிக் கொள்ளுங்க. சாம் 55, சங்கீதம் 55 17ஆம் வசனம். அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். 3வது குறிப்பு, 3 வேளை. அது எப்படியா? 3 வேளை சும்மா ஜெபம் பண்ண போதாது. அதாவது நானும் பைபிள் படி நடக்க போகிறேன், தாவீது மாதிரியே நான் அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் ஜெபிக்கிறேன். எப்படி ஜெபித்தார்? இந்த வசனத்தை நிறுத்தி நிதானமாக நீங்கள் வாசினா உங்களுக்கு தெரியும். 17ஆம் வசனத்தில், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். தியானம் பண்ணி முறையிடுவேன். பைபிளை வாசித்து அல்லது வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு, ஒரு வசனத்தை பற்றி கொண்டு தியானம் பண்ணி நான் முறையிடுவேன். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, தாவீதை போல இந்த இருதயத்துக்கேற்றவனா என்னை மாற்றும், இந்த தாசனாக எங்களை மாற்றும். நாங்கள் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்திருந்து ஆயத்தமாய் காத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றும். அதனாலே கர்த்தர் எங்களை ராஜாக்களாக மாற்றுவார், உயர்ந்த இடத்துல வைப்பார், எங்கள் கடன்களை அடைப்பார், எங்கள் வியாதிகளை நீக்குவார், எங்களை வல்லடிக்கு தப்புவிப்பார், எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மை நாளை கிருபை நாளை முடி சுட்டுவார். எங்கள் வியாதிகள் நீங்கும், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர் எல்பொருளாக மாறுவார். 2வது, கரம் உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது, கரம் இழுத்து ஜெபிக்கிற பொழுது தாவீது சொன்னான், நான் கரத்தை இழுத்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார், அவர் சேனைகளின் கர்த்தரார்,
அவர் சேனைகளின் கர்த்தராய் இருந்து எங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். நாம உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது நம் தலை தவிழாது, கவிழாது, கவிழ விடமாட்டார். நான் ஒருவருக்கு முன்பாக கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் கரத்திலே நாம் இருக்கிறபடினாலே, நாம் கரத்தை உயர்த்தி ஜெபிப்பதனாலே, அதோடு கூட அந்தி சந்தி மத்தியான வழியில ஜெபிப்பதல்ல, தியானம் பண்ணி ஜெபிக்க கற்றுத்தார். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் அற்புதம் நடக்கட்டும். இந்த நாள் மறக்க முடியாத நாள், சாட்சி நாளாக மாறும். பரலோகம் எங்களுக்காக திறக்கப்படுகிறது. என் தகப்பனே, அப்பா எங்களுக்கு உதவி செய்கிறதே நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு பாடல் முடிவிலே அவன் சொல்வான், வீணையே எழு பாடு. நாங்கள் துதித்து பாடி மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.